பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கா நமக்கு இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது. அது என்ன? அந்த வாக்குத்தத்தமே நமக்கு இயேசு தான். இயேசு தான் நமக்கு வாக்குத்தத்தம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வரான், பரலோகத்தில் பிரவேசியான், இளைப்பாறுதலில் பிரவேசியான். கல்லர்கிட்ட கூட அதான் சொல்கிறாரு, இன்று என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இளைப்பாறுதல் அப்படிங்கும்போது பரதேசையும் குறிக்கும், பரலோகத்தையும் குறிக்கும், நித்திய ஜீவனையும் குறிக்கும். தானியல்கிட்ட கூட ஆண்டவர் சொல்கிறாரு, தானியல் கேட்குறாரு, இதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள், இத்தனை விஷயங்கள் இருக்குதே, இதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள், 10 கொம்பு இருக்குது, இதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் தானியலே, நீ நிறையா செய்துட்ட, எனக்காக நிறையா ஓடிட்ட, நீ இளைப்பாரி கொண்டிரு, இளைப்பாறுதலில் பிரவேசி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ராஜாவின் இளைப்பாறுதலில் பிரவேசி, ராஜாவின் சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொல்கிறார். அப்போது வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் பின்வாங்கி போயிடக்கூடாதுன்னு பயந்துருக்கணும், ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் கடந்து வந்தாங்க, வனாந்தரத்திலேயே அவங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, அதனால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணார், ஆண்டவர் அழித்து போட்டார். என்ன காரணம்? அவங்க இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியல, அதாவது கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. கானான் என்ன? அதுதான் இளைப்பாறுதல், பரலோகம். அங்கே அவர்களால் பிரவேசிக்க முடியல. அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். அதே மாதிரி தான் லேயாலும் ராகேலும் இருக்கும்போது, லேயால் புறஜாதி சபை, ஆனால் அதே நேரத்தில் ராகேல் நியாயப்பிரமாண சபை. நியாயப்பிரமாணம் நம்மளை இளைப்பாறுதல் வரைக்கும் நடத்தி செல்லாது. கிருபையின் பிரமாணம் லேயால் தான் நடத்தி செல்ல முடியும், அதாவது புறஜாதி சபை. அதுதான் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே பிரவேசிக்குது, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்குது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், லேயால் என்ன பண்ணுறா, ஆபிரகாம் அவங்க கூட, யாக்கோபு அவங்களெல்லாம் கூட அடக்கம் பண்ணப்படுறான். அதே இடத்துல அடக்கம் பண்ணப்படுறான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இளைப்பாறுதலில் இருக்கிறாங்க. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே இவளும் பிரவேசிக்கிறா. ஒவ்வொருத்தரையாக நம்ம பார்க்க முடியும். இப்போ வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்தாச்சு, ஆனால் நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் இல்லை. ஏன் கீழ்ப்படிதல் இல்லைன்னா, நாம் வேறு எதுக்கோ கீழ்ப்படிஞ்சிட்ருக்கோம். அதனால நமக்கு இதில் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறோம். பின்வாங்கி போகிற நிலைமை இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அது மிக சுலபமாக நடந்துக்கிட்டுருக்கு. அது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் காரணம். வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. எப்போ நம்ம பின் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம எதையாவது ஒன்று எதிர்பார்த்து இயேசுவின் இடத்துல வருகிறோம். அப்போ அது கிடைக்கலங்கும் போது விரக்தியில், ஏமாற்றத்தில் பின்வாங்கி போகிறோம். நாம் எதையும் எதிர்பார்த்து இயேசுவின் இடத்துல வரக்கூடாது. எதையுமே எதிர்பார்க்காம இயேசுவின் இடத்துல வரணும்.
இந்த ஏழை விதவை தன்னிடத்துல இருந்த 2 காச போய் காணிக்கையா போட்டா. ஆண்டவரிடத்துல மொத்தமா கொடுத்துட்டா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இத்தன பேர் இருக்கிறாங்க. எல்லாம் அவங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்து போடுறாங்க. அவங்க தேவைக்கு ஏற்ப அவங்க போடுறாங்க. ஆனா, இவ தான் வாழக்கூடியது, தான் ஜீவனம் பண்ணக்கூடியது, அதுதான் அவளுக்கு வாழ்க்கைக்கு. அதை மொத்தத்தையுமே போட்டுட்டா. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு நம்ம இடத்துல இருக்கணும். எதிர்பார்ப்பில்லாத, எந்த ஒரு கோரிக்கைகளும் இல்லாத, எந்த ஒரு விருப்பமும் இல்லாத, எது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் கர்த்தரை சேவிப்பேன். கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். இயேசுவை ஏற்றுக்கொள்வேன். அப்படின்னு இருக்கும்போது, நம்ம கண்டிப்பா பின்வாங்கி போக மாட்டோம். சூழ்நிலை மாறாகத்தான் வரும். இடர்பாடா தான் இருக்கும். அது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நடக்கிற விஷயந்தான். ஆண்டவர் அத தானே சொல்றாரு. "உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்." அப்படின்னு தான் சொல்றாரு. இப்போ உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அதிகமா நெருங்குறோமோ, அப்ப சாத்தானுக்கு எப்படி பிடிக்கும்? அப்போ அவன் ஏதாவது உபத்திரவத்த கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்பான். இது என்ன புதுசா? வேதத்துல எத்தன பேர் அப்படி உபத்திரவங்கள சந்திச்சிருக்கிறாங்க? யோபு இல்லையா? தானியேல் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசி இல்லையா? அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட உபத்திரவங்கள், போராட்டங்கள், இக்கட்டுகள் வந்தாலும் இத பார்த்து பயந்து நாம இயேசுவ விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்படி பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா, நாம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்னா, அந்த இடத்திலேயே நாம் கீழ்ப்படியாதவர்களாய் மாறுகிறோம். சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மாறுகிறோம். இயேசுவுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறுகிறோம். அதனாலே நாம் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒண்ண மட்டும் நம்ம நிச்சயமா கொள்வோம். ஒரு உறுதி கொள்வோம். என்ன அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட விஷயங்கள் என்னை சூழ்ந்து வந்தாலும், என்னை மேற்கொள்ள பார்த்தாலும், நான் இத குறித்தெல்லாம் சிந்திக்காதபடி, வாக்குத்தத்தமாகிய இளைப்பாறுதலுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்கிற நிச்சயத்தோடு வாழ்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.